கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்ற பகுதிகளில் இருந்து என்ன மாதிரி பதில்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிறந்த முன்னேற்றம் அப்படின்றதுல வடக்கு பகுதியில் 33.05% மக்கள் முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெற்குல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 31% அளவுக்கு தான் இருக்கு. கிழக்கு பகுதியில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு, 35% அளவுக்கு மக்கள் நல்ல முன்னேற்றம் வந்திருக்குங்கிறாங்க. மேற்குல தான் ரொம்ப அதிகமா 39% மக்கள் இந்தியாவில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நிலை தொடர்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலுமே ஓரளவுக்கு சராசரியா சரியா தான் இருக்கு. 45, 44, 40, 44 அது தேசிய சராசரியும் கூட 43 அளவுக்கு இருக்கு, சதவீதம் அளவுக்கு இருக்கு. ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு, ஏற்கனவே இருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வடக்கு பகுதியில் 17%, தெற்குல 17%, கிழக்குல என்ன கொஞ்சம் அதிகம் 21% அளவுக்கு இருக்கு. மேற்கு பகுதியில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம இதை கவனிக்கிற போது மேற்கு பகுதியில் இப்ப இருக்கக்கூடிய அரசு மீதான நம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியுது. 13% பேர் தான் மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேறு காரணங்கள் அப்படிங்கிறது 1% அளவுக்கு தான் சராசரியாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. இதுல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசு மீதான, மத்திய அரசு மீதான நம்பிக்கை, சிறந்த முன்னேற்றம் நடந்திருக்கு, அதே நிலை தொடர்கிறது, இந்த மாதிரி நம்பிக்கையை அதிகமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஷபீர், இப்போ 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னாவே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு. இப்போதும் அந்த பகுதி மக்கள் இந்த அரசு மீதான நம்பிக்கையை அப்படியே வச்சிருக்கிறாங்கிறது இந்த புள்ளி விவரத்திலிருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இந்த புள்ளி விவரங்கள் அதுதான் குறிக்குது. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு அதே நிலை தொடர்கிறது அப்படின்றதுல உங்களுக்கு கன்சிஸ்டண்டா எல்லா பகுதிகளிலும் ஒரு 40% above 40 இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மக்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இது 5 வருட காலங்கள் தான் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் தான் பாஜக ஆட்சியில இருக்கு அப்படின்னும் போது பெரிய அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அப்படின்றது தான் பரவலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் விவாதத்துக்குள்ளாகவதே இல்லை. இந்த விஷயங்களை பற்றி விவாதிக்கும் போது உடனே பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை கிழிச்சு அது விவாதமாக மாறுகிறது அப்படின்ற போக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கே ஷேப் எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும் அப்படின்வாங்க. 2 பக்கமும் அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கணும். பட் இப்போ நம்ம ஒரு 5-6 ஆண்டுகளாக நம்ம பார்க்கறது என்னன்னா, வெறும் யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதான் பல்வேறு தரவுகள் நமக்கு இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கு. அப்படின்னும் போது அந்த பொருளாதார நிலை அப்படின்றது மக்களுடைய நிலை மாறவில்லை, இன்னும் மேம்படவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இது உங்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனையாக மாறுகிறதா, அது மக்களுடைய வாக்களிக்கக்கூடிய அந்த திறன்ல அந்த விஷயங்கள்ல இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற சில விஷயங்களை வச்சு அரசியல் ரீதியாக மக்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து. உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இல்லாமல் அரசியல் ரீதியாக மதத்தை வைத்து அரசியல் செய்வது போன்ற விஷயங்கள் தான் இப்போது மேலோங்கி இருக்கு. ஒரு சமீபத்தில் கூட நான் ஒரு வட இந்திய தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொல்றான், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கூட என்னை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ராமர் கோயிலை கட்டி விட்டார்கள், எனக்கு வேலை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் அந்த கோயில் வாசல் நின்று பிச்சை எடுத்து நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய பொருளாதார நிலையை நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மதம் கொஞ்சம் டாமினண்டா இருக்கு, பிஜேபியுடைய நரேட்டிவ் ரொம்பவே டாமினண்டா இருக்கு அப்படின்னும் போது இது போன்ற விஷயங்கள் தான் தேர்தலை தீர்மானிக்கிறது. இந்த பொருளாதார ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களை பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு இதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திரு ரகுராம், பொருளாதார நிலை அப்படின்றத எதெல்லாம் உள்ளடக்கி நம்ம இந்த கேள்வியை கேட்டோம்? வாங்கும் திறன் குறைஞ்சிருக்கா, வேலை வாய்ப்பின்மை அப்படின்றதா, இல்லை ஏற்கனவே பணக்காரர்களாக இருந்து ஏழை ஆயிட்டாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் உள்ளடக்கி இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது? இப்போ
எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ஷன் வந்து புக்ஸ் மேல நிறைய போவோம். ஆமா, அதுக்கு முன்னாடி கூட புக்ஸ் இருக்கும், ஆனா எக்ஸாம் டைம்ல புக்ஸ் மேல அட்டென்ஷன் நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் வரப்பெல்லாம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மேல ஒரு ஃபோக்கஸ் வரும். ஏன்னா அரசாங்கம் தான் வரி விதிக்குது, அவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ் தான் தொழிலுடைய முன்னேற்றத்தை நிர்ணயிக்குது. அதனால எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டிட்டர்மின் பண்றது வந்து கவர்மெண்ட் லாஸ். அதனால இப்ப மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பொருளாதார நிலை பத்தி, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டு இருக்கு நம்ம கேட்கிறப்போ இன்டைரக்டா வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் அவங்களை எப்படி பாதிச்சிருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதுதான் இந்த கேள்வியோட அடிப்படை நோக்கம். ஓகே திரு சுமந்த், பொருளாதார நிலை, கவர்மெண்டோட பாலிசிஸ் அப்படின்னு பேசும்போது அதுல மத்திய அரசா மாநில அரசாங்கிற புரிதலோடு மக்கள் அணுகுறாங்களா? பொதுவா மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா பொருளாதார நிலைப்பாடுகள் முடிவுகளை மத்திய அரசை வச்சுதான் மாநில அரசு எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, என்னுடைய பொருளாதார நிலை இறங்கிடுச்சு ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு மக்கள் யாரை நேரடியா கனெக்ட் பண்ணிப்பாங்க? ஒரு மாநில அரசையா இல்ல ஒரு மத்திய அரசையா? இல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இந்த போல பார்க்கும்போது 35% கிட்டத்தட்ட தங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா அது தட் இஸ் a remarkable நம்பர். அது வந்து நிஜமாவே அந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா இல்ல இந்த ப்ராபகண்டா மெஷின் அவங்க வச்சிருக்கிற பிஜேபியினுடைய ப்ராபகண்டா மெஷினுடைய பவரான்னு எனக்கு தெரியாது. மக்களை தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருப்பது போல் அந்த தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லை உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையை முன்னேறி இருக்கிறதான்னு தெரியாது. பட் 35% சொல்றாங்கன்னா அது வந்து அதுவும் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுன்னு 35% சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையே இன்னும் 5% தான் ஓட்டு, 40% வந்தா வின்னு. ரைட்டா? சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இது வெறும் நம்ம ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். திருப்பி நம்ம வந்து மதத்தை பயன்படுத்துறாங்க, மதத்தை வச்சு, பட் மதத்தை மட்டும் வைத்து ஜெயிக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஒரு 270 வர வேண்டியது 303 மதத்தினால. பட் நான் வந்து 270 303 மொத்தமாவே வெறும் மதத்துல வருது தெரிஞ்சா அதனாலதான் எதிர்கட்சிகள் தங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. சரி, நீங்க உங்க பார்வையில சிறந்த முன்னேற்றத்திற்கான பெர்சன்டேஜ் பாக்குறீங்க. ஷபீர் வந்து அதே நிலை தொடர்கிறது, மோசமடைந்திருக்குங்கிற பெர்சன்டேஜ் பாக்குறாரு. நம்ம இரண்டாவது கேள்விக்கு போவோம், நேரம் குறைவா இருக்கிறதுனால. ஒரு செகண்ட். அதே நிலை தொடர்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் மோர் an expression of frustration with this government. So இந்த 43 இப்போ 60% வந்து என்னுடைய நிலைமை அதேவா இருக்கு இல்ல மோசமா இருக்குன்னா இந்த 60% எதிர்கட்சிக்கு வாக்களிச்சா எப்படி பாஜக ஜெயிக்கும்? கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.